எப்பா நல்லா இருக்குப்பா, நல்லா பண்ணியிருக்காங்க. த்ரில்லிங் படம், ஆர்ஆர் மூவிக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் உண்டு. கண்டிப்பாக இந்த படம் அந்த ஆர்ஆர் மூவி ஆடியன்ஸை கண்டிப்பாக அது கவர் பண்ணும். த்ரில்லிங்காக நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு புது குரூப் மாதிரியே தெரியல. அந்த சீரியல் நடிச்சவர் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு. இந்த சீரியல் நடிச்ச அந்த காமெடி பையன் தான் இல்லை நடிச்சு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையில கமர்ஷியலாக இருக்குது. இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் உண்டு. அந்த ஆடியன்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பாங்க. நன்றி, வணக்கம். இல்லை சார், அகோரினா சிவபக்தன் சார். சிவபக்தன் பேரை ஏன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஆர்ஆர் மூவி. ஒரு கதை கொடுக்குறான், ஒருத்தருக்கு கொடுத்த கதை வந்து சரியா நடக்கல, அவன் ஏமாத்துறான். அவன் அந்த ஏமாற்றத்தில் அவன் செத்து போயிடுறான். அவன் என்ன எழுதினாலும் அது பிரகாரம் நடக்கணும்னு அவன் நினைக்கிறான். அதுதான் அந்த கதையோட காட்சியாக காமிக்கிறாங்க கடைசியில். ஆனால் அகோரியோட சம்பந்தம் இல்லை. ஏன்னா கிளைமாக்ஸில் அவனை வச்சு அவங்களாம் காப்பாற்றி இருந்தால் அகோரியோட பவர், சிவனோட பவர்லாம் யாரோட பவரும் எல்லாருமே செத்து போகிறாங்களே. அப்புறம் அகோரியன் வச்சு என்ன பிரயோஜனம்? பண்ணியிருக்காரு பாவம், அவர் ஏதோ முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த படம் வெற்றி பெறணும், அந்த ப்ரொடியூசருக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். ஃபேமிலியை கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஆர்ஆர் மூவி அதுக்கான ஆடியன்ஸ் தான் பார்க்க முடியும். ஃபேமிலி கதை இல்லை இது. குழந்தைங்களோட பார்க்குற படம் இது இல்லை. அகோரி இது த்ரில்லிங் படம். பயமுத்திர படத்தை போய் குழந்தைங்களோட குடும்பத்தோட எப்படி பார்க்க முடியும்? அதனால அது கஷ்டம். உண்மையிலேயே அதுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க. அதுக்குன்னு ஆர்ஆர் மூவிக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. இந்த படம் ஹெல்ப் பண்ணணும். அந்த முதல் பட்டவர் தப்பிக்கணும். ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். இயக்குனர் முடிஞ்ச பிறகு நல்லா பண்ணியிருக்காரு. கிராபிக்ஸுக்கு செலவு பண்ணாமலே அவங்க பேயை காட்டாமலே வெறும் பேப்பரை காமிச்சே பயமுத்திருக்காங்க. உண்மையை நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம்.